எப்போதுமே தளர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு நிச்சயம் இருக்கும். எங்கள் அப்பா முருகன் அருளால் சித்ரா பௌர்ணமி மத்தியானம் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுங்கிற எந்த இதுவும் இல்லை. ஆனால் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி சிவனுக்கும் யமதர்மராஜனுக்கும் அம்மனுக்கும் எங்கள் அப்பா முருகனுக்கும் செம சூப்பர் வைப்புங்க. கோயிலுக்கு போயிட்டு நல்ல சூப்பராக திருப்தியாக சந்தோஷமாக எந்த கவலையும் எந்த வேண்டுதலும் வைக்காமல் சாமி தரிசனம் முடித்து அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து இன்றைக்கி தான் அர்த்தஜாம பூஜைன்ற மாதிரி எல்லா விளக்கையும் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு டைமண்ட் கற்கண்டு, கல்லுப்பு, மஞ்சத்தூள், குங்குமம், பச்சரிசி, மல்லிகைப்பூவு, பசும்பால் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சந்திர பூஜையும் பண்ணி அவருக்கும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இயற்கை காற்றில் சித்திரையில் நிலா சோறு இல்லைங்க, சித்திரையில் நிலா பால் பாயாசம் சாப்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி நிலா சோறு சாப்பிட்டீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.